எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா C++ல Ezyfi கிட்னு சொல்லி இந்த கிட்ட ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் ஃபுல்லாக பார்ப்போம். அப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஆரில் 2 ஆண்டனாஸ் இருக்கும். அதில் 2 ஆண்டனாஸ் ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்கிறது. நம்ம ஹார்ட் டிஸ்க் தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும். நான் ஆண்டனா உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் 2 புல்லட் கேமராஸ் இருக்கும். இது அடாப்டரோட புல்லட் கேமராஸ், அதுக்கு அடாப்டர். அதுலேயும் ஆண்டனா உள்ள கிட்டோட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NVR அடாப்டர். அதுக்கப்புறம் 2 டூம் கேமராஸ். ஸோ இதான் ஒரு கிட்டு. அதுக்கு அடாப்டர்னு இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 புல்லட் கேமரா 2 டூம் கேமரா கிட்டுக்குள்ளே இருக்கும். ப்ளஸ் ஒரு NVR. ஸோ இப்போ எல்லா கேமராஸும் கனெக்ட் பண்ணிச்சு. ஒன்லி பவர் மட்டும் கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வந்து பவர்ஸ் எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தாச்சு. இந்த கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 மீட்டர்ஸ் ஓப்பன் இருந்து 30 மீட்டர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். 30 மீட்டருக்குள்ள இந்த கேமராஸ் நீங்கள் எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபிள்ஸ் எதுவுமே தேவையில்லை. பவர் மட்டும் கொடுத்தாவே போதும். இப்போ நான் இதுக்கு வந்து VGA கொடுக்குறேன். நான் அப்படியே மவுஸ் கிட்டுக்குள்ள இது எல்லாமே வரும். மவுஸ் போட்டு கொடுத்துட்டேன். சரி, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் 4 கேமராஸ் போட்டிருக்கோம். 4 கேமராஸ்க்கும் பவர் மட்டும் கொடுத்துருக்கேன். நான் 2 புல்லட்டு 2 டூமு பவர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். பவர் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். நான் இப்போ NVRக்கு பவர் அடிக்கட்டோடய வந்துடும். நான் பவர் கொடுக்குறேன். த்ரூ டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணுறேன். ஆன் ஆயிரும். ஓகேவா? டிஸ்பிளே வந்துடும். ஸோ எடுத்துனே செட்டப் கேட்கும். இது எடுத்து இந்த கான்ஃபிகர் செட்டப் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் செட்டப் கொடுங்க. பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து அட்மின். இதுக்கு வந்து நான் மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் மாடிஃபை லேட்டர் கூட பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இது டேட் டைம் செட் பண்ணிக்கோங்க. டேட்டு வந்து உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி டேட்டு என்ன டேட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிவைஸ் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஓவர் ரைட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ். இது வந்து உங்கள் லேண்ட் போட்டதில் இருக்கும். டிவி இருக்குது இந்த NVRக்கு பின்னாடி அந்த லேண்ட் போட்டோட ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறது வந்து
இப்போ கேமரா ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? இங்கே ஆடுங்கிற சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐக்கான் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணினாவே சர்ச் ஆகும். அதாவது இந்த ஒய்ஃபை நெட்வொர்க், இந்த ஒய்ஃபை நெட்வொர்க் உள்ள கேமராஸ் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகும். நீங்கள் எதுவும் பண்ண அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ஆல் கொடுங்க, கொடுத்து ஆடு கொடுத்தீங்கன்னாவே போதும். சரி, இவங்க ஃபுல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் ஆட் ஆன உடனே உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து க்ரீன் மார்க்கில் காமிக்கும். க்ரீன் மார்க்னா ஆன்லைனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ரெக்கார்டிங், கண்டினியூஸ் ரெக்கார்ட்னா கண்டினியூஸ் ரெக்கார்டிங், மோஷன் ரெக்கார்ட்னா மோஷன் ரெக்கார்டிங்கும் பண்ணலாம். நான் கண்டினியூஸ் ரெக்கார்டிங் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியும் உங்களுக்கு வந்து, நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிற ஐக்கான் தெரியும். ப்ளஸ் வந்து இந்த ஒய்ஃபை சிம்பிள் தெரியும். இந்த ஒய்ஃபை சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, கேமராஸ்க்கு வந்து மோர் டிஸ்டன்ஸ் அதிகமாக இந்த ஒய்ஃபை சிக்னல் கம்மியாகும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிக்னல் இருக்கும்போது வீடியோ சின்ன ஜம்ப் இருக்கும். சிக்னல்ஸ் எவ்வளோக்களோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்களோ வந்து ப்ராப்பராக வீடியோஸ் உங்களுக்கு லைவில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கேமரா வரைக்கும் ஆட் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட்டாக கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கேமராஸ் தான் இருக்கும். 2 புல்லெட்டு 2 டூம் இருக்கும். எனக்கு அடிஷ்னலாக கேமராஸ் வேணுன்னா கூட நீங்கள் கேமராஸ் ஆட் பண்ணிக்கலாம். மாடல் நம்பர் இருக்குது தனியாக, அந்த கேமராக்கு மாடல் நம்பர்ஸ் இருக்குது. அந்த கேமரா நம்பர் மாடல் வாங்கி கனெக்ட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கேமராவில் பண்ணிச்சுக்கோங்க. கேமராஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு கேமரா ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த கேமரா கிட்டில் வந்து உங்களுக்கு ரீசெட் பட்டன் இருக்கும். ஓகேவா? அந்த வயர்லெஸ் கோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கனாவே தெரியும் உங்களுக்கு விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் பண்ணோடனே இந்த கிட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த புல்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் பிளிங்க் ஆகும். இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா 3 லைட் பிளிங்க் ஆகும். அதே டூமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லைட்டு பிளிங்க் ஆகும். அப்படி பிளிங்க் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் எடுத்துக்கும். ஸோ கான்ஃபிகரேஷன் ரொம்ப ஈஸி, எந்த ஒரு செட்டிங்ஸும் தேவையில்லை, ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் இருக்கும். இங்கே லேண்ட் போர்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, ஸோ லேண்ட் போர்ட் வழியாக வந்து இன்டர்நெட் ஃபுல்லாமே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது கனெக்ட் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் Ezyfi மொபைல் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா Ezyfi ஒன்ஸ் கனெக்ட் பண்ணோன்னே நீங்கள் ஆன்லைன் காட்டும். இந்த Ezyfi மொபைல் மூலமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் நாங்கள் இப்போ இந்த கேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டவுட்ஸ்னாலுமே எனக்கு கால் பண்ணுங்கள். இனி கொரிஸ் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் இதில் எத்தனை டிபி ஹார்ட் டிஸ்க் போடலாம்? 6 GB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் போடலாம். அதில் ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்க் 6 GB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் போடலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து எத்தனை மெகா பிக்சல் கேமரா சப்போர்ட் பண்ணும்? சேம் சீரிஸ் கேமரா தான் சப்போர்ட் பண்ணுமா? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை கிட்டோட இருந்து இந்த சீரிஸோட கேமராஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணும், வேறு எந்த கேமராஸ் சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதில் கூகுள் டிரைவ் வேறு இருக்குது. நீங்கள் கூகுள் டிரைவில் ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணாது, ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, சேவ் பண்ணும். இது அவுட்டோர் கேமரானா எத்தனை மீட்டர் ஐஆர் டிஸ்டன்ஸ்? இது ஐஆர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் ஐஆர் டிஸ்டன்ஸ், 20 மீட்டர் வரைக்கும் ஐஆர் உங்களுக்கு தெரியும். இது லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் அப்போதெல்லாம் பார்க்க முடியுமா? டிவியில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? இதுக்கு சிஎம்எஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் வந்து த்ரூ லேண்ட் வழியே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஐபி அட்ரஸ் ஓப்பன் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோனில் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்துக்க முடியும். லோக்கல்னால நீங்கள் எங்கே இருந்தாலும் செக் பண்ணிக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது கேமரா பக்கத்தில் வச்சு தான் கான்ஃபிகர் பண்ணுமா, இல்லை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் பண்ணலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணும்போது கேமராவை ஃபிக்ஸ் பண்ணோட கான்ஃபிகர் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஒய்ஃபை டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் வச்சு கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா வியூ ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சொன்னால் இல்லையா, இந்த ஒய்ஃபையோட சிங்கிள் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக கம்மியாகிட்டே இருக்கும். நான் சொன்னது ஓப்பன் ஏரியா வந்து 30 மீட்டர் சொல்லியிருந்தேன் நான். இதே க்ளோஸ் ரூமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 2 பாயிண்ட்ஸில் வீடியோ ஜம்ப் ஆகுது, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தள்ளி வந்துட்டு அதுக்கு மாதிரி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆல்ரெடி என்னோடய வீட்டில் ஒய்ஃபை அக்சஸ் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஒய்ஃபை அக்சஸில் கேமரா ஆட் பண்ணிவிட்டு அது வழியாக என்னால் பண்ண முடியுமா? இது த்ரூ வந்து இந்த ஒய்ஃபை கேமராஸ் இந்த இந்த இன்வெர்ட் கிட்டோட தான் வேலை செய்யும். பட் உங்களுக்கு இன்டர்நெட் வேணும்னா வந்து அந்த ஒய்ஃபை ரவுட்டர்லேருந்து நீங்கள் லேண்ட் கேபிள் எடுத்து இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். RJ40 வழியாக நீங்கள் இன்டர்நெட் கொடுத்து ஃபோன்லேருந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.